உலக பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய கடல் பாதை குறித்து தற்போது கவலைகள் அதிகரித்துள்ளன. மத்திய கிழக்கில் அமைந்துள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இந்த குறுகிய கடல் வழி உலக எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய நரம்பாக கருதப்படுகிறது. இந்த பாதை திடீரென முடங்கினால் இந்தியாவின் பொருளாதாரம் எந்த அளவிற்கு பாதிக்கப்படும்? இதை குறித்து விரிவாக பார்க்கலாம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் என்பது பெர்ஷியன் கல்ஃப் மற்றும் அரேபியன் சீயை இணைக்கும் ஒரு முக்கிய கடல் பாதை. இது ஈரான் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது. இதன் அகலம் சுமார் 33 கிலோமீட்டர் மட்டுமே. ஆனால் இந்த சிறிய பாதை வழியாக உலக எண்ணெய் போக்குவரத்தின் சுமார் 20 விழுக்காடு நடைபெறுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை இந்த பாதையின் முக்கியத்துவம் இன்னும் அதிகம். இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் 88 விழுக்காடு இறக்குமதி செய்கிறது. இதில் கிட்டத்தட்ட 45 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரை நடுத்தர கிழக்கு நாடுகளில் இருந்து இந்த பாதை வழியாக வருகிறது. மேலும் எல்பிஜி தேவையில் 85 விழுக்காடு, எல்என்ஜி தேவையில் சுமார் 50 விழுக்காடு இந்த ஒரே கடல் பாதை மீது சார்ந்துள்ளது. இந்த பாதை முடங்கினால் அதன் தாக்கம் பல கட்டங்களாக இந்திய பொருளாதாரத்தில் தெரியும். முதலில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும். இதனால் பெட்ரோல், டீசல் விலைகள் உயரும். போக்குவரத்து செலவு அதிகரிப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும். பணவீக்கம் அதிகரிக்கும். மேலும் அதிக டாலர்கள் செலவாகுவதால் இந்திய ரூபாயின் மதிப்பு குறையும். இதனால் நாட்டின் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இந்த நிலையை சமாளிக்க இந்தியாவிடம் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் உள்ளது. விசாகப்பட்டினம், மேங்களூர், படூர் இந்த 3 இடங்களில் கச்சா எண்ணெய் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக சுமார் 5.33 மில்லியன் மெட்ரிக் டன் அளவு சேமிப்பு உள்ளது. ஆனால் இது குறுகிய கால தேவைக்கு மட்டுமே போதுமானதாக உள்ளது. இந்த அபாயத்தை குறைக்க இந்தியா பல மாற்று வழிகளை ஆராய்ந்து வருகிறது. ரஷ்யாவிலிருந்து அதிக அளவில் எண்ணெய் இறக்குமதி, ஹோர்முஸ் பாதையை தவிர்க்கும் பைப்லைன் திட்டங்கள், இதன் மூலம் ஒரே பாதை மீது உள்ள சார்பை குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மொத்தத்தில் பார்க்கும்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் என்பது ஒரு சாதாரண கடல் பாதை அல்ல. அது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்புடன் நேரடியாக இணைந்துள்ளது. இந்த பாதையில் ஏற்படும் எந்த தடையும் இந்திய பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த செய்தி குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற முக்கிய உலக செய்திகள் அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.